அமைதியில் வெளிப்படும் அன்பு. அன்பார்ந்தவர்களே, ஒரு நாள் மாலையில் நடைபயிற்சி முடித்துக்கொண்டு ஒரு தம்பதியினர் வீட்டுக்கு நடந்து வந்து கொண்டிருந்தனர். வரும் வழியில் கயிற்று பாலம் ஒன்று இருந்தது. சற்று இருட்டியதால் இருவரும் வேகமாக நடக்கத் தொடங்கினர். திடீரென மழை சாரல் வீசியது. வேகமாக நடந்து கொண்டிருந்தவர்கள் ஓடத் தொடங்கினர். கணவர் வேகமாக ஓடினார். கயிற்று பாலத்தை கணவன் கடந்து முடிக்கும் போதுதான் மனைவி அந்த பாலத்தை வந்து அடைந்தார். மழை சாரலோடு கும்மிருட்டும் சேர்ந்து இருந்ததால் மனைவி கயிற்று பாலத்தை கடக்க பயப்பட்டாள். அதோடு மின்னலும் இடியும் சேர்ந்து கொள்ள பாலத்தின் ஒரு பக்கத்தில் நின்று கணவனை துணைக்கு அழைத்தாள். இருட்டில் எதுவும் தெரியவில்லை. மின்னல் மின்னிய போது கணவன் பாலத்தின் மறுபக்கத்தில் நின்று கொண்டிருப்பது தெரிந்தது. தன்னால் முடிந்தவரை சத்தமிட்டு கணவனை அழைத்தாள். அவள் கணவனோ திரும்பியே பார்க்கவில்லை. அவளுக்கு அழுகையாய் வந்தது. இப்படி பயந்து போய் அழைக்கிறேன், என்ன மனிதர் இவர், இந்த நேரத்தில் கூட எனக்கு உதவி செய்ய வரவில்லையே என மிகவும் வருந்தினாள். மிகவும் பயந்து கொண்டே கண்களை மூடிக்கொண்டு கடவுளிடம் பாரத்தை போட்டு மெல்ல மெல்ல பாலத்தை கடந்தாள். பாலத்தை கடக்கும் போது இப்படி ஒரு இக்கட்டான நிலைமையில் கூட உதவி செய்யாத தன்னுடைய கணவனை நினைத்து வருந்தினாள். ஒரு வழியாக பாலத்தை கடந்து விட்டாள். கணவரை கோபத்தோடு பார்க்க அங்கு அவர் மழையில் ஒரு பக்கம் உடைந்து தொங்கிக் கொண்டிருந்த அந்த கயிற்று பாலத்தை மிகுந்த சிரமப்பட்டு தனி ஆளாக தாங்கி பிடித்து கொண்டிருந்தார். அவர் மட்டும் தாங்கி பிடிக்காமல் விட்டிருந்தால் பாலத்தோடு அவரது மனைவியும் பள்ளத்தில் வீழ்ந்து மாய்ந்திருப்பாள். அதை பார்த்த அவளது கண்களில் கண்ணீர் வடிய தன்னுடைய கணவரை கட்டி அரவணைத்தாள். அன்பார்ந்தவர்களே, சில சமயம் கணவர் குடும்பத்திற்கு எதுவும் செய்யாமல் மௌனமாக இருப்பதாக தோன்றும். ஆனால் உண்மையிலேயே அவர் தன்னுடைய குடும்பத்தை தாங்கி பிடித்து கொண்டுதான் இருப்பார். தூரத்தில் பார்க்கும்போது அன்பு இல்லாதவர் போல இருந்தாலும் அருகில் சென்று பார்க்கும்போதுதான் அவரின் அளப்பரிய அன்பு நமக்கு தெரிய வரும். திருமணமான ஆண்களே, உங்கள் மனைவியர் வலு குறைந்தவர்கள் என்பதை நீங்கள் உணர்ந்து அவர்களோடு இணைந்து வாழுங்கள். வாழ்வு தரும் அருளுக்கு உடன் உரிமையாளராக இருப்பதால் அவர்களுக்கு மதிப்பு கொடுங்கள். அப்போதுதான் நீங்கள் தடையின்றி இறை வேண்டல் செய்ய முடியும். பேதுரு எழுதிய முதல் திருமுகம் 3ஆம் அதிகாரம் 7ஆம் இறை வசனம். மீண்டும் மற்றொரு சிந்தனையோடு உங்களை சந்திக்கும் வரை விடை பெறுகிறேன்.